வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம முதல் கிளாஸில் கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன அதை பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் கரண்டை எப்படி தயாரிக்கிறாங்க அதை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் எப்படி கரண்டை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். டிரான்ஸ்மிஷன் வரும்போது டிசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணால் அது ஜென்ரேட்டர், ஏசி வோல்டேஜை ஜென்ரேட் பண்ணால் அது ஆல்டர்னேட்டர். பெரும்பாலும் இந்தியாவில் ஆல்டர்னேட்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து என்னென்னா நம்ம கொஞ்சம் காஸ்ட்டை டிசி வோல்டேஜை மேக்ஸிமம் ஜென்ரேட் பண்ணுறது இல்லை. எதனாலன்னா அதை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அதில் பவர் லாஸ் நிறையா இருக்கும். இன்னொன்று டிசி டிரான்ஸ்ஃபார்மர் டிசி வோல்டேஜில் வேலை செய்யாது. அப்போ அதை ஸ்டெப் அப் பண்ண முடியாது. டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வகை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஒன்று ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை ஸ்டெப் அப் பண்ணும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை ஸ்டெப் டவுன் பண்ணும். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி வைண்டிங் டிரான்ஸு கம்மியாக இருக்கும். செகண்டரி வைண்டிங்கில் டிரான்ஸ் கூடுதலாக இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்கில் உள்ள ஒயரோட திக்னஸ் கூடுதலாக இருக்கும். செகண்டரியில் ஒயரோட திக்னஸ் கம்மியாக இருக்கும். முதல்ல காஸ்ட்டை குறைக்கணும்னா என்ன பண்ணலான்னா ஒரு கேல்குலேஷன் இருக்குது, பார்ப்போம். P equal power equal to voltage into current cos theta. அப்படின்னா பவர் ஈக்குவல் டு விஐ காஸ் theta. காஸ் theta வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதை கணக்கில் எடுக்கிறது இல்லை. பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். பவரை நம்ம 1000 வாட்ஸ்னு எடுத்துக்கணும். ஆனால் ஜெனரேட் பண்ணக்கூடிய இடத்துல பவர் கூடுதலாக இருக்கும். வோல்டேஜை 230ன்னு எடுத்துக்கிடுவோம். அங்கே ஜெனரேட் பண்ண இடத்துல கூடுதலாக இருக்கும். அதை ரெண்டாவது பார்க்கலாம். அப்போ பவர் 1000 வாட்ஸு, வோல்டேஜ் 230 வோல்ட். அப்போ கரண்ட் 4.3 ஆம்பியர் வருது. அதே இதில் பவர் மாறாது. ஜெனரேட் பண்ணக்கூடிய இடத்துல உள்ள பவர் மாறாது. பவர் 1000, வோல்டேஜ் 500ன்னு எடுத்துக்கிட்டால் கரண்ட் 2 ஆம்பியர் வருது. நமக்கு ஒயரோட சைஸ் கரண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால் நம்ம தயாரிக்கக்கூடிய இடத்துல 11,000 வோல்ட் வரைக்கும் தான் மேக்ஸிமம். 11,000 அடுத்து 33,000 வோல்ட் வரைக்கும் தான் தயாரிக்க முடியும். அதை 132 கிலோவோல்ட் வரை ஸ்டெப் அப் பண்ணுறதுனால அந்த ஆம்பியர் ரேஞ்சு நிறைய குறையுது. அதனால தான் ஏசி வோல்டேஜை உற்பத்தி பண்ணுறாங்க. அதை நமக்கு 11,000 வோல்ட்டு கிடைக்குது, இல்லை 33,000 வோல்ட்டு கிடைக்குது. அதை 132 கிலோவோல்ட்டு வரைக்கும் ஸ்டெப் அப் பண்ணி அதை இடையில லாஸ் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வரும்போது அது திரும்பவும் 33,000 11 kV 11,000 வோல்ட் வரைக்கும் ஸ்டெப் டவுன் பண்ணி அடுத்த கட்டமாக நமக்கு நம்ம பக்கத்தில் உள்ள லோக்கல்லாம் பார்க்கலாம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். அதில் 11 kV வோல்டேஜை நமக்கு என்ன செய்கிறாங்கன்னா சிங்கிள் பேஸாக இருந்தால் 230 வோல்டேஜும், 3 பேஸாக இருந்தால் 440 வோல்டேஜாக ஸ்டெப் டவுன் பண்ணி தராங்க, நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் என்ன பண்ணுறாங்கன்னா த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி தான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு காயில் ஒரு ஃபேஸு, இது அடுத்த ஃபேஸு, இது அடுத்த ஃபேஸு. நமக்கு அதில் உள்ள கனெக்ஷன் நமக்கு டெல்டா கனெக்ஷனில் இருக்கும். ப்ரைமரி வைண்டிங்கும் டெல்டா கனெக்ஷனில் தான் இருக்கும். செகண்டரி வைண்டிங்கும் டெல்டா கனெக்ஷனாக இருக்கும். நமக்கு அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணும்போது இது ஆர் ஃபேஸு, இது ஒய் ஃபேஸு,
இது பி ஃபேஸ். அப்படி 3 ஒயராக தான் நமக்கு அங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. நான் டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வரும்போது அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா ப்ரைமரி வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேயும், செகண்டரி வைண்டிங் வந்து ப்ரைமரி வைண்டிங் வந்து டெல்டா கனெக்ஷன்லேயும், செகண்டரி வைண்டிங் வந்து ஸ்டார் கனெக்ஷன்லேயும் இருக்கும். அப்போ ஸ்டார் வைண்டிங்கில் சென்டரில் 3ஐயும் சேர்த்து வச்சது நியூட்ரல் பாயிண்ட்டு. நமக்கு நியூட்ரல் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து கிடைக்குது. சரி, அடுத்து எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.